இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஆண்டி. ஹலோ மனிஷா, எங்க இருக்க? இப்பதான் ஆபீஸ் வந்தோம் ஆண்டி. கோல்ட் ஷாப் ஓபனிங் பயங்கர கிராண்டா நடந்தது. எனக்கு மித்ராவோட சேர்ந்து ஷாப் ஓபன் பண்ணது எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்தது தெரியுமா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத கேளு. என்ன ஆண்டி? லக்ஷ்மி ஷாப் ஓபனிங்க்கு வந்திருக்கா. வாட்? லக்ஷ்மி அந்த கோல்ட் ஷாப் கிட்ட வந்தாளா? ஆமா மனிஷா, ஒருவேளை அவ உன்னையும் மித்ராவையும் சேர்த்து பாத்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பட் நான் அவளை எங்கேயுமே பாக்கலையே ஆண்டி. நீ சொன்ன மாதிரி உன்னை பாக்கலன்னா நல்ல விஷயம்தான். ஆனா அவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களை பாத்திருக்க மாட்டான்னா எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான் ஆண்டி. அவ்வளவு தூரம் வந்திருந்தா கண்டிப்பா அவ எங்களை பாத்திருப்பா. ஆண்டி, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். மனிஷா மனிஷா லக்ஷ்மி, நீ எங்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு மனிஷா. அந்த கடையில என்னையும் மித்ராவையும் லக்ஷ்மி பாத்துட்டாளா? நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஓ மை காட், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே இப்ப நடந்துருச்சே. இன்னைக்கு கோல்ட் ஷாப் ஓபனிங் இல்லைன்னு அவரே என்கிட்ட சொன்னாரு. போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சுன்னு அவரே என்கிட்ட போய் சொல்லிருக்காரு. ஆனா அவரே நேரடியா போய் அந்த நகை கடையை திறந்து வச்சிருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மனிஷா? ஷாப் ஓபனிங் டைம்ல அவர் பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருக்கா. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் அந்த பொண்ணோட போன விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மனுஷா. நம்ம ரொம்ப நம்பின ஒரு மனுஷன் நம்ம கிட்ட போய் சொன்னா அந்த வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த வார்த்தைய என்னால அவர்கிட்ட நேரடியா சொல்ல முடியாது. உனக்கு உயிர் நண்பராச்சே, அவருக்கு புரியுற மாதிரி நீதான் எடுத்து சொல்லணும்.